வணக்கம். சக்கிலியர் இனத்தை சேர்ந்த சர்தார் ஒருவர் சக்கிலிதுர்கம் மலையில் ஒரு குளத்தை தன் சொந்த செலவில் அமைத்திருந்தார். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க, உன்னிப்பாக கேளுங்க. சக்கிலியர் இனத்தை சேர்ந்த சர்தார் ஒருவர் சக்கிலிதுர்கம் மலையில் ஒரு குளத்தை தன் சொந்த செலவில் அமைத்திருந்தார். இது எந்த புத்தகத்தில் இருக்குதுனாக்கா, செஞ்சியின் வரலாறு, C.S. சீனிவாசாச்சாரி என்பவர் 1943 ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகம். இது தமிழில் சரவணன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் உள்ள குறிப்பு தான் இது. இந்த சொற்றொடரை, இந்த வாக்கியத்தை முழுமையாக நம்ம அலசி ஆராய்வோம். அதாவது சக்கிலியர் இனத்தை சேர்ந்த ஒரு சர்தார் இருந்திருக்கார். அவர் சக்கிலிதுர்கம் மலையில், அதாவது முன்னாடியே இருந்திருக்கு, சக்கிலிதுர்கம்ங்கிற ஒரு மலை முன்னாடியே இருந்திருக்கு. அந்த மலையில் துர்கம் அப்படின்னாக்கா ஹில் ஃபோர்ட் அப்படின்வாங்க. அதாவது மலைக்கோட்டை, மலையில் இருக்கிற கோட்டையை தான் துர்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய துர்கம்லாம் இருக்குது. தியாக துர்கம், சக்கிலி துர்கம், அப்படி நிறைய துர்கம், வெறும் துர்கம்னே கூட சில பெயர்கள்லாம் இருக்குது. ஓகே, அதாவது மலைக்கோட்டையை துர்கம் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்தார்னாக்கா என்ன? சக்கிலி இனத்தை சார்ந்த ஒரு சர்தார்னா என்ன? ஒரு தலைவர். இந்த சர்தார் என்ற குறிப்புகள் விஜயநகர பேரரசனுடைய தளபதிகளுக்கு சர்தார்கள் அப்படின்னு தான் பல ஆவணங்களில் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு விஜயநகர பேரரசின் ஒரு தலைவர், தளபதி. ஓகே, சக்கிலிதுர்கம், அந்த சக்கிலிதுர்கம் முன்னாடியே இருந்திருக்குது. அப்போது கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே ஒரு மலைக்கோட்டை இருந்திருக்குது. அந்த கோட்டையில் இவர் இவரோட காலத்தில் ஒரு குளத்தை தன் சொந்த செலவிலே அமைத்திருக்கிறார். அப்படின்னாக்கா அவர் எவ்வளவு ஒரு தனக்காரராக இருந்திருப்பார், அதாவது பணக்காரராக இருந்திருப்பார்னு பாருங்கள். ஸோ இப்போ இதனுடைய வரலாற்றை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாக்கா, இந்த வாக்கியம் குறிப்பிட்ட கால பகுதி அப்படின்னாக்கா துபாக்கி கிருஷ்ணப்பா நாயக்கர் அப்படிங்கிறவரோட காலகட்டத்தை குறிப்பிடும்போது இதை குறிப்பிட்றாங்க. அவர் செஞ்சிக்கோட்டையை எந்த காலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காருனா, கிபி 1490 முதல் கிபி 1520 வரை இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னாக்கா, இவர் கிருஷ்ணதேவராயனுக்கு ஒரு தளபதியாக இருந்தவர். ஓகே, அதாவது நாயக்கராக இருந்தவர். இவரும் வையப்ப நாயக்கர் என்கின்ற இருவரும் அவருக்கு கிருஷ்ணதேவராயனுக்கு தளபதியாக இருந்தவர்கள். இதே தகவலை ஆக்சுவலாக கிருஷ்ணதேவராயன் வேலூர் கோட்டையும் சக்கிலியர் சக்கிலியனுடைய பொறுப்பில் அந்த கோட்டையை கிருஷ்ணதேவராயன் ஒப்படைத்தார் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஆன்டிக்வேரியன் ரிமைன்ஸ் இன் த பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ் வால்யூம் 1, இந்த புத்தகத்துலேயும் இது இருக்குது. அப்போது செஞ்சிக்கோட்டை சக்கிலியர்கிட்ட இருந்திருக்கு, வேலூர் கோட்டை சக்கிலியர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறமா செஞ்சிக்கோட்டைக்கினுடைய ஆட்சி பரப்பு அப்படின்னு பார்த்தாக்கா கொள்ளிடம் முதல் காலஸ்தி வரைக்குமான ஒரு மிகப்பெரிய நீண்ட நிலப்பரப்பினுடைய தலைநகர் அப்படின்னாக்கா செஞ்சி தான். இது கோட்டை மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோட்டை. அதாவது இதில் 4 மலை இருக்குது, 4 கோட்டை இருக்குது. ஒன்று ராஜகிரி, மிக உயர்ந்தது. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமா சந்திரயன் மலை, அதுக்கப்புறமா சக்கிலிதுர்கம். இந்த 4ம் சேர்ந்தது தான் செஞ்சிக்கோட்டை. இது கிட்டத்தட்ட ஒரு 6.5 மைல் நீளம். 6.5 மைல்னால் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு கோட்டை. ஓகே, இது எளிதில் தகர்க்க முடியாத ஒரு கோட்டை. இதனுடைய வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவுக்கே ஒரு அச்சாணியாக, இந்திய அரசியல் நிகழ்வுகளுக்கு, கடந்த 800 ஆண்டுகால இந்திய அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு அச்சாணியாக இருந்த ஒரு கோட்டை அப்படின்னாக்கா செஞ்சிக்கோட்டையை நிச்சயம் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கோட்டையினுடைய ஆட்சி மாற்றமும் இந்திய அரசியலின் ஆட்சி மாற்றமும் ஒன்று தான். ஓகே,
ஸோ இதை வந்து படித்து பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ எப்படி சோழர்கள்கிட்ட இருந்து வந்து ஒவ்வொரு படிப்படியாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி செஞ்சியினுடைய நிலப்பரப்புக்கு உட்பட்ட பகுதியில் வந்து காலஸ்தி வந்து இதனோட நிலப்பரப்புக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்லியிருந்தேன். காலஸ்திலையும் அதுக்கு பக்கத்தில் வந்து கள்ளிவேடுங்கிற ஒரு கிராமம், அங்கேயும் வந்து சக்கிலி கோட்டை, சக்கிலி துர்க்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து வடார்காடு மாவட்டத்தினுடைய வரலாற்றில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் இருக்குது, அந்த தகவலும் இருக்குது. ஓகே, ஸ்ரீகாளஹஸ்தி ஜமீன்தாரி. ஓகே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்கே காட்டுறேன். ஓகே, ஸோ இது கீழே இருக்கும். ஓகே, அதை படிக்கிறோம் பாருங்கள். இட் இஸ் க்ளோஸ் டு த ஃபோர்ட் அட் திருப்புராந்தகபுரம் அண்ட் இஸ் கால்ட் த சக்கிலி கோட்டை ஆன் த சக்கிலி துர்கம் ஹில் இஸ் அ ஃபைன் நேச்சுரல் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், அப்போ வந்து செஞ்சிக்கினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து சக்கிலி துர்கம், சக்கிலி கோட்டையெல்லாம் இருக்குது. ஓகே, செஞ்சியில் வந்து ஒரு 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சேத்துப்பட்டு அப்படிங்கிற எங்கள் ஊரில் வந்து செக்கிலி பாளையம்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாளையங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு உள்ளடக்கிய ஆட்சி பகுதி. அதுக்கு எல்லாம் தலைநகர் தான் வந்து செஞ்சி கோட்டை. ஓகே, ஸோ இந்த கோட்டையினுடைய தலைமை வந்து ஒவ்வொரு அரசும் வந்து மாறும்போது வந்து அவர்கள் வந்து இதில் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். ஓகே, ஸோ அப்படி வந்து ஆட்சி மாற இதனுடைய ஆக்குபேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து யார் இதை ஆக்கிரமித்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்கின்ற தகவல்களும் வந்து மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னேன் சக்கிலி துர்கம். ஓகே, சக்கிலி துர்கம் வந்து துப்பாக்கி கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆண்ட காலத்தில் வந்து இந்த சக்கிலி இனத்தை சார்ந்த சர்தார் ஒருவர் வந்து குளத்தை வெட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு குறிப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இவர் குளத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து சக்கிலி துர்கம் அப்படிங்கிற வந்து மலை இருக்குது. அப்போது கிருஷ்ணதேவராயன் ஆட்சிக்கு முன்பே இந்த சக்கிலி துர்கம் மலை வந்து ஆல்ரெடி அது வந்து கட்டப்பட்டிருக்கிறது, முன்பே இருந்திருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன தெரியுது இதன் மூலம் அப்படின்னாக்கா வந்து சக்கிலியர்கள் வந்து கோட்டைக்குள் இருந்திருக்கிறார்கள், கோட்டை தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள். ஓகே, நாயக்கர் காலத்திலும் கூட. ஓகே, விஜயநகர பேரரசு இருந்த பொழுது கூட. ஓகே, அதுக்கு அப்புறமா விஜயநகர பேரரசுக்கு அப்புறமா வீழ்ச்சிக்கு பிறகு வந்து இது வந்து பிஜாப்பூர் சுல்தான்களுக்கு வந்து சென்றது. அதுக்கப்புறமா வந்து மராட்டியர்களுக்கு சென்றது. அது மாதிரி தலைமை வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, ஆனால் இந்த அதாவது வந்து அந்த நிலப்பரப்புகளை நிர்வகிப்பவர்கள், ஓகே, அதனுடைய நிர்வகிக்கும் முறை எல்லாம் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ இதில் வந்து ஏன் வந்து கிருஷ்ணதேவராயர் சக்கிலியர்கிட்ட வந்து இந்த கோட்டையை வந்து ஒப்படைக்க வேண்டும்? அதாவது வந்து விஜயநகர பேரரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து தெலுங்கு பேரரசு இது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா வந்து விஜயநகர பேரரசு வந்து 4 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். இதை வந்து முதலில் நிர்வகித்தவர்கள் வந்து சங்கமா குடும்பத்தினர். அதாவது வந்து இன்றைய கோலார், மைசூர் பகுதிகளில் ஆட்சி செய்த சங்கமா என்பவருடைய மகன் தான் வந்து அக்கா புக்கா ஹரிஹரா புக்கா. இவங்க 2 பேர் தான் வந்து இதை வந்து இந்த பேரரசை வந்து கட்டமைச்சாங்க. அது ஏன்னாக்கா வந்து 1310ஆம் ஆண்டு வந்து அந்த மாலிக் கபூர் வந்து இங்கே வந்து தென்னிந்தியாவை முழுக்க சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து மேலும் வந்து திரும்பி வராத அளவுக்கு வந்து தென்னிந்தியா வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய அரசுகள் எல்லாரும், அதாவது சோழ அரசு, அதாவது சோழ தளபதிகள், ஓகே, சோழ தளபதிகள், அப்புறமா சாளுக்கியர்கள், அப்புறமா ஹோய்சலர்கள், பாண்டியர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து
ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. அதுதான் வந்து விஜயநகர பேரரசு. ஓகே. இட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதில் வந்து நான் சொன்ன சங்கமா குடும்பத்தினர் வந்து முதல் ஆட்சியாளர்கள் தலைமை. மீதி வந்து தென்னிந்தியா முழுக்க வந்து இந்த பாளையங்கள் இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பாளையங்கள் வந்து சோழ பேரரசால் முதலில் உருவாக்கப்பட்டவை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ராஜேந்திர சோழனுடைய செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். சோழ அதாவது வந்து பாளையனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து அவர் வந்து வழங்கி இருக்கிறது வந்து குறிப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அந்த பாளையம்ங்கிற வார்த்தை வந்து சோழர் காலத்திலேயே இருந்திருக்கிறது. ஓகே. ஸோ அப்போது முதல் பேரரசு வந்து சங்கமா, அதாவது சைவர்கள் நிர்ணயித்தது. ரெண்டாவது பேரரசு வந்து சாலுவ நரசிம்மா. மூணாவது வந்து துளுவா. ஸோ விஜயநகர அதாவது இரண்டாவது பேரரசு சலுவ வந்து வைணவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. அதாவது ஓய்சாளர் அவங்க டிசெண்டன்ஸ். ஓகே. துளுவ வந்து மீண்டும் சைவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பேரரசு. ஓகே. ஸோ முதல் பேரரசும் மூன்றாம் பேரரசும் சைவர் பேரரசு. நான்காம் பேரரசு அரவீடு வந்து சாளுக்கிய பேரரசு. சாளுக்கியர்களுடைய ஒரு தளபதியால் அவர் வந்து கிருஷ்ணதேவராயனுடைய மருமகனாக இருந்து அவர் பின்னால் வந்து அவர் வந்து மன்னராயிட்டார். ஓகே. அதனால் வந்து பிற்கால விஜயநகர பேரரசு வந்து அரவீடு வம்சாவழியினர் அவங்க கட்டமைத்தது. ஓகே. இப்போ இதில் வந்து அப்போ வந்து என்ன தெளிவாக வருதுனாக்கா வந்து விஜயநகர பேரரசு இருந்த வரை, ஓகே, ஸோ சக்கிலியர்கள் வந்து தளபதிகளாக ஆட்சியாளர்களாக ஒரு மிக பெரிய நீண்ட நிலப்பரப்பை ஆண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது வந்து எப்போ வந்து இவங்களுக்கு வந்து தாட்சி அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்குனாக்கா இதுவும் வந்து இந்த புத்தகத்திலேயே இருக்குது. பக்கம் 127 படிக்கிறேன் பாருங்கள். ஓகே. அந்நிய நாட்டவர்களுடன் கொள்ளும் தொடர்பினால் ஏற்படும் மாசுக்களிலிருந்து, அதாவது அந்நிய நாட்டவர்களுடன் கொள்ளும் தொடர்பினால் ஏற்படும் மாசுக்கள் தான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தீட்டு. தூய்மைப்படுத்தி கொள்வதை பற்றி பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மக்களும் இந்த சடங்குகளை அக்கறையுடன் செய்து வருகிறார்கள். இது என்னன்னாக்கா வந்து இந்த விஜயநகர காலகட்டத்தில் இது வந்து இந்த இந்த வாக்கியம் வந்து எதில் இருக்குனாக்கா வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தை ஒட்டிய ஒரு பழக்க வழக்கம் இது. அதாவது தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து போர்ச்சுகீசியர்கள் இருந்திருக்கிறார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், டச்சுக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களை தொட்டால்தான் தீட்டு அப்படிங்கிற வழக்கம் வந்து முன்னாடி இருந்திருக்குது நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில். ஓகே. இதை தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பின்னாடி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டாங்க. ஓகே. பழைய ஆட்சியாளர்களே. ஓகே. ஸோ அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள், போரிட்டவர்கள் அவங்களெல்லாம் வந்து தாழ்த்துவதற்காக அந்த தீட்டுங்கிற வார்த்தையை வந்து உபயோகித்து இருக்கிறார்கள். பட் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தாக்கா வந்து இந்த வெளிநாட்டவரை வந்து தொட்டாதான் தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்து அதை வந்து போக்குறதுக்கு வந்து கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வருவாங்களாம். 2 பானைகளில் தோளில் சுமந்து வருவாங்களாம். ஓகே. அப்போ அந்த தண்ணீரை வச்சு தான் வந்து இந்த சடங்கையே வந்து செய்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த தீட்டு தொட்டால் தீட்டு அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டவருக்கு இருந்தது. இது நான் இந்தியாவில் மட்டும் சொல்லலை, ஜப்பானில் கூட இது மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. அதாவது வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்த ஐரோப்பியர்கள் வந்து அங்கே முதல்ல போன உடனே அவங்கள வந்து ரொம்ப வந்து அதாவது அசுத்தமானவர்கள் அப்படின்னு தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கையால் எடுத்து சாப்பாடு சாப்பிட்றாங்க, இது என்னது இந்த சாப்ஸ்டிக்கால் சாப்பிட மாட்டுறாங்க, அது ரொம்ப அசுத்தமானது அப்படின்ற மாதிரி ஐரோப்பியர்களை அசுத்தமானவர்கள் என்று ஜப்பானியர்களும் கருதியிருக்கிறார்கள். ஐரோப்பியர்களை அசுத்தமானவர்கள் என்று இந்தியர்களும் கருதியிருக்கிறார்கள். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சூழ்ச்சியாக மாற்றப்பட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு எதிராக இப்படி ஒரு சூழ்ச்சியை வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து சக்கிலியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து சக்கிலியர்கிட்ட சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் வந்து குடும்பமாக இல்லை வந்து ஒரு கூட்டமாக படைப்படையாக சக்கிலி கோட்டைக்கு படையெடுக்க வேண்டும். அங்கு சென்று
அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பார்வையிட வேண்டும். இதை பற்றிய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சந்ததியினர் விழிப்படைய வேண்டும். அதனால் சக்கிலி என்பது இழிவல்ல, இது ஒரு உயர்வு. அதே மாதிரி தீண்டத்தகாதவர்கள் நமக்கல்ல, அந்நியர்களுக்கு இருந்தது. அதை நம்ம மேலே திசை திருப்பி விட்டு விட்டார்கள். இதுதான் சூழ்ச்சி என்பது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய வரலாற்றினுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளும் தெளிவடைய முடியும். நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் தெளிவுடன் இருக்க செய்ய முடியும். நம்முடைய அரசியலுக்கு அடித்தளமே நம்ம ஏன் இப்படி யாரால் அழுத்தப்பட்டோம் அப்படிங்கிற உண்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க அவங்களும் பாளையக்காரர்கள் தான். ஆங்கிலேயர்கள் ஆதரவான நிலைப்பாடை எடுத்த பாளையக்காரர்கள் அவர்கள். ஓகே, அவங்களுக்கு ஜமீன்தார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த பாளையக்காரர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் பாளையங்கள் பிடுங்கப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாளையக்கார வரலாற்றிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் செஞ்சியின் வரலாறு. அகெயின் ப்ளீஸ் விசிட் திஸ் பிளேஸ். போய் பாருங்கள். கூட்டமாக போய் பாருங்கள், இல்லை தனியாக போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள். செஞ்சிக்கோட்டையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னாக்கா சொல்லுங்கள், நானே கூட இந்த புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு அனுப்புவேன். நன்றி, வணக்கம்.